பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பாக மண்டலம் 4 வார்டு எண் 37 மக்கள் கோரிக்கை வச்சுருந்தாங்க. மாமன்ற உறுப்பினராகிய நான், டில்லி பாபு என்னுடைய பேர். மக்கள் என்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. வடசென்னையில் குழந்தைங்க நிறைய திறமைகள் இருக்குது, ஆனால் வெளியே கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அதனால் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் நிறைய திட்டங்கள் செய்துட்டு வராங்க. துணை முதல்வர் அவர்களும் ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு வராங்க. அந்த அடிப்படையில் நீங்களும் தலைமைக்கு தெரியப்படுத்தி எங்களுக்கு இங்கே ஸ்கர்ட்டிங் வேணும்னு கேட்டிருந்தாங்க. குழந்தைங்களுக்கு குறிப்பாக பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் ஸ்கர்ட்டிங் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் சுமார் 30 லட்சம் ரூபாய் மாமன்ற உறுப்பினருடைய மேம்பாட்டு நிதியில் இதை ஒதுக்கீடு செய்து இந்த மகாகவி பாரதி நகரில் சென்ட்ரல் அவென்யூ சாலையில் இந்த பிரம்மாண்டமான நிகழ்வு ஏற்படுத்தியிருக்கிறோம். இதில் இன்றைய தினம் மாண்புமிகு இந்து அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் PK சேகர் பாபு அவர்களும், சட்டமன்ற உறுப்பினர் திரு RD சேகர் அவர்களும், மாநகராட்சியினுடைய வணக்கத்திற்குரிய மேயர் திருமதி பிரியா அவர்களும், மண்டலம் 4 சேர்மன் அண்ணன் நேதாஜி கணேசன் அவர்களும் இதை திறந்து கொடுத்துருக்குறாங்க. திரளாக இங்கே இருக்கிற பொதுமக்கள் நிறைய பேர் இதில் கலந்து கொண்டு தன்னுடைய குழந்தைகளை இதில் சேர்த்து அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு இது சிறப்பாக இருக்கும் என்று எங்களுக்கு பாராட்டையும் வாழ்த்தையும் தெரிவித்தாங்க. இந்த நேரு ஸ்டேடியமில் ஆல்ரெடி குழந்தைங்க கற்றுக்கிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்க ரொம்ப 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 சூப்பராக இங்கே அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிச்சாங்க. வெகு விரைவில் இந்த பகுதியில் இருக்கிற இந்த வட்டத்தில் இருக்கிற குழந்தைங்க ஒரு ஆண்டு காலத்திலேயோ இதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் காமிச்சு அவங்களுடைய பெற்றோர்களை சந்தோஷப்படுத்துவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ ஸ்பெஷல் சைல்டுக்கு ஆக்சுவலாக இப்போ ப்ரெசென்ட்லி இல்லை, ஆனால் அவங்களையும் ஆர்டிசம் குழந்தைங்களுக்கும் இதை கற்றுக் கொடுக்கணும். யாரெல்லாம் அவங்களால முடியுமோ இந்த விளையாட்டை விளையாடக்கூடியவங்களோ அவங்களையும் இதில் சேர்த்து திறமையான விளையாட்டு வீரராக ஆக்குவோன்னு சொல்லிட்டு எங்கள் கோச் சொல்லியிருக்காங்க, திரு சத்யன் சார் அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா ரெகுலராக சொல்லிக் கொடுக்குற குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது சேலஞ்ச் இல்லை, இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது சேலஞ்சு நான் பண்ணுறேன்னு சொல்லி எடுத்துருக்கிறாரு. அதையும் நாங்கள் அடுத்த வருடத்தில் அதனுடைய ரிசல்ட்டை பார்ப்போம். நாங்கள் ஓகே, இன்றைக்கி இந்த அமைப்பு சுமார் 500 குழந்தைங்க விளையாடுற அளவுக்கு, திறமையை மேம்படுத்துகிற அளவுக்கு இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இன்றைய தினம் 5 குழந்தைகள், முதல் நாள் 5 குழந்தைகள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை நாங்கள் சுற்றி உள்ள பகுதியில் எல்லாருக்குமே தெரியப்படுத்தி அதிகமான குழந்தைங்களை சேர்த்து இதை பயனடைய செய்வோம். இந்த சம்மர் கேம்ப்புன்னு 2 மந்த்ஸ்க்கு பண்ண சொல்லியிருக்கிறோம். இலவசமாக சம்மர் கேம்ப் பண்ண சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி கட்டணம் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் கூட மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு கட்டணம் வாங்கணும். கவர்மெண்ட்டு நிர்ணயிச்சிக்க தொகையை விட 3 மடங்கு குறைச்சி சுமார் 500 ரூபாய் 600 ரூபாய் ஒரு மாதத்திற்கு கட்டக்கூடிய அளவில் குறைஞ்ச கட்டணமாக வாங்கி இதை சிறப்பாக அவங்களுடைய திறமையை மேம்படுத்தணும்னு நாங்கள் ஐடியா பண்ணிகிட்ருக்கோம். நடக்கும். அப்படி சொல்லவே முடியாது. இப்போ என் டிவிஷன்லேயே எடுத்திங்கன்னா ஷட்டில் கோர்ட்டு கொண்டு வந்திருக்கிறேன். மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய மேம்பாட்டு நிதியில் 2,20,00,000 அவர்கிட்ட வாங்கி ஷட்டில் கோர்ட்டு 4 கோர்ட்டு ஒரே இடத்துல இருக்குது. சமீபமாக பெருநகர சென்னை மாநகராட்சியே டோர்னமெண்ட் நடத்துனாங்க. அது இந்த கோர்ட்டை தான் ப்ரிஃபர் பண்ணி நடத்துனாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது, அதை பயன்படுத்திட்டு வராங்க. அதே மாதிரி இங்கே இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ஸ்கர்ட்டிங் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடியே ஃபுட்பால் இருக்குது. அந்த ஃபுட்பாலும் இப்போ 1.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அதையும் மேம்படுத்தும் பணி தொடங்கியிருக்கு. அதுக்கப்புறம் பாக்ஸிங்க்கு ஒரு இன்டோர் ஸ்டேடியம் கொண்டு வந்திருக்கோம். லேடிஸ்க்கு பிரத்யேகமாக ஜிம்மு கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் தான். அதே போல் ஆர்டிசம் குழந்தைங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ரெகுலராக விளையாடுற கிரவுண்டில் அவங்க போய் விளையாடினாங்கன்னா அவங்களுக்கு கம்பேரிசன் ஆகும்போது மன வலி ஏற்படுன்றதுக்காக தடுப்பு ஏற்படுத்தி அவங்களுக்குன்னு விளையாடுற அளவுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போட்டு, விளையாட்டு உபகரணங்கள் போட்டு அந்த ஆர்டிசம் குழந்தைங்க தலையாக விளையாடுறதுக்கு ஒரு பிரத்யேகமாக ஒரு கிரவுண்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. அநேகமாக இன்னும் 1 மாத காலத்தில் அதையே ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஸோ இவ்வளோ ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இங்கே நடந்துகிட்ருக்கு. சிலம்பு RR நகரில் சிலம்பு ஒருத்தர் தம்பி சொல்லி கொடுத்துட்ருக்காரு கிரவுண்டில். அந்த மாதிரி வேரியஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி நடக்குது. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்கு குறையே இல்லை இந்த பகுதியில். இல்லை, நேரத்தை பொறுத்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் 48 இருக்குது. பாக்ஸிங் கிளப்பு போட்டிருக்கோம், புதுசாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். டிவிஷன் 36 இருக்குது ஷட்டில் கோர்ட்டு. என்னோடய டிவிஷன் 38 தண்டார்பேட்டையில் இருக்குது. அங்கேயும் டென்னிஸ் கோர்ட் இதே மாதிரி இன்டோர் கேம் ரெடி பண்ணியிருக்கோம். வட சென்னையில் நம்மளோட துணை முதலமைச்சர் அவர்கள் ஆணைக்கிணங்க ஸ்போர்ட்ஸை நிறையா கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மாண்பு தமிழக முதலமைச்சர் ஆணைக்கிணங்க பெருநகர சென்னை மாநகராட்சி ஒத்துழைப்போடு ரொம்ப சிறப்பான செயல்பட்டு இருக்குது.
நான் சொல்கிறேன், இது டிவிஷன் என்னுடைய டிவிஷனில் இருக்குது. அண்ணனுக்கும் எல்லா விஷயமும் தெரியும். இருந்தாலும் சமீபமாக இதை பற்றி ரொம்ப ஆய்வு செஞ்சுருக்கேன். உங்கள் கேள்வி தவறானதுன்னு என்னுடைய இது. பயோ மைனிங் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. கிடையவே கிடையாது. பயோ மைனிங் என்பது வரவேற்கக்கூடியது. ஏன்னா கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். வட சென்னையில் இருக்கிறவங்க இந்த குப்பை மேடுனால் வர துர்நாற்றம், அதுலேருந்து வர நச்சுத்தன்மை இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம். கேள்வி கேட்குற நிபுணர் வீடும் இங்கே தான் இருக்குது, எனக்கு தெரியும். ஆகவே அந்த பாதிப்பில் அவரும் ஒருத்தர். அது மாதிரி இருக்கும்பொழுது பல முயற்சிகள் இதுக்கு முன்னாடி இருக்க முன்னோர்கள்லாம் மேற்கொண்டாங்க. ஆனால் இந்த ஆட்சி, திமுக ஆட்சி வந்த பிறகு தான் இப்போ தான் அதுக்கு பயோமைனிங் ப்ராசஸ் வாயிலாக இந்த குப்பையை முழுவதுமாக தீர்க்கக்கூடிய ஒரு திட்டம் 652 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இந்த திட்டம் தொடங்கியிருக்கு. மொத்தம் 66.52 லட்சம் மெட்ரிக் டன் குப்பைகள் இருக்குது. தொடங்கிய இந்த குறுகிய காலத்தில் அதில் 10% 6 லட்சம் மெட்ரிக் டன் இப்போ வந்து அதை செக்ரிகேட் பண்ணி எடுத்துருக்குறாங்க. இன்னும் பார்க்க போனால் ப்ராப்பராக எலக்ட்ரிசிட்டியே அவங்க வரலாங்க, ஜென்ரேட்டர் வச்சு ஓட்டிகிட்ருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது 6 லட்சம் மெட்ரிக் டன் எடுத்தாச்சு. அடுத்த 1.5 ஆண்டு காலம், அதிகப்படியாக 2 ஆண்டு காலமில் டோட்டலாக பயோமைனிங் வாயிலாக குப்பைகள் அகற்றப்பட்டு காலி நிலம் கிடைக்க போது. அது வரவேற்கத்தக்கது. இதில் வந்து பயோமைனிங்கில் மக்கள் வந்ததை உண்மையிலே வரவேற்கிறாங்க. இந்த ஆட்சியை பாராட்டுறாங்க. அதான் உண்மை. மக்களோட நீண்ட காலத்துடைய கனவு நிறைவேறி இருக்குது. தமிழக முதலமைச்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்மளாம் நன்றி சொல்லுவோம்.